Hello techies, Poco F series smartphones ku na mega periya fan. இந்த series கீழ launch பண்ண first smartphone ஆன Poco F1 smartphone தான் last 3 year என்னோட primary smartphone யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த phone வந்ததுக்கு அப்புறம் தான் சேனல் ஆரம்பிச்சு அந்த phoneல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதிலேயே எடிட் பண்ணி கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட வீடியோ அப்லோட் பண்ணி நம்ம டெக்னாலஜி சேனல்ல இப்போ 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கமா வந்திருக்கீங்க. சோ பர்சனலா Poco F1 எனக்கு ரொம்ப சென்டிமென்டான ஸ்மார்ட்போன். Poco F1 லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் 2 இயர்ஸ் Poco ஸ்மார்ட்போனை லான்ச் பண்ணாம விட்டாங்க. லாஸ்ட் இயர் F series கீழ Poco F3 GTM சொல்லிட்டு கேம்ல இருக்க ட்ரிகர்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு சூப்பரான ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ணிட்டாங்க. அதையும் வாங்கி நம்ம சேனலை கவர் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்மார்ட்போன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பிரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த சீரிஸ் கீழே மறுபடியும் Poco F4 5G அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் மட்டும் கிடையாது குளோபலாகவே ஒரு ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கான அஃபீஷியல் லிஸ்டிங் ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்துட்டாங்க. அந்த லிஸ்டிங்கில் இந்த ஸ்மார்ட்போனை பற்றின ஸ்பெக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாள் ரிவீல் பண்ணிட்டே வராங்க. அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஆல்ரெடி 2 மாதம் முன்னாடி சைனாவில் லான்ச் பண்ண Redmi K40s அப்படிங்கிற ஸ்மார்ட்போனை தான் ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவிலையும் சரி குளோபலாகவும் சரி லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்மார்ட்போன் இந்தியாவுக்கு வரப்ப எதையுமே மாற்றல. யூஸ்வலாக Redmi ஸ்மார்ட்போனை ரீபிராண்ட் பண்ணி தான் Poco லான்ச் பண்ணுவாங்க. பட் டிசைன்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாமே போனோட இன்டீரியர் ஸ்பெக்ஸ்லயே இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட்போன்ல டிசைனை கூட அப்படியே தான் கொடுத்திருக்காங்க. கேமரா மட்டும் இங்க அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஆல்சோ இந்த ஸ்மார்ட்போனோட அபிஷியல் லான்ச் டேட் இன்னமும் ரிவீல் பண்ணல. கன்ஃபார்மா இந்த ஜூன் மந்த் எண்டுக்குள்ள Poco F4 5G ஸ்மார்ட்போன் இந்தியாவிலும் சரி குளோபலாவும் சரி லான்ச் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோவில் Redmi K40s அதாவது இந்தியாவில் லான்ச் பண்ண போற Poco F4 5G ஸ்மார்ட்போன்ல என்னவெல்லாம் இருக்கும், என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணாங்க, எல்லாத்தையும் பத்தி டீடைலா பேசலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு. அது உங்களுக்கு ஷாக்கிங்கா கூட இருக்கலாம். பார்த்ததுக்கு அப்புறம் யூஸ் ஆகுன்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி மறக்காம உங்க டெக்னாலஜி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட்போனோட ஹைலைட்டான பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சலாம். Poco F series ஸ்மார்ட்போன் அப்படினாலே பெர்ஃபார்மன்ஸ் சாலிடா இருக்கும். ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்மார்ட்போன்லயும் Snapdragon 870 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது Flipkart லிஸ்டிங்லயே கொடுத்துட்டாங்க. அது போக 12GB LPDDR5 RAM 256GB UFS 3.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்ததா இந்த ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ண போறாங்க. Wi-Fi 6 கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் இந்த ஸ்மார்ட்போனுக்கு இருக்கு. அது போக லிக்விட் கூல் 2.0 டெக்னாலஜி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த 7 லேயர் ஆஃப் கிராஃபைட் சீட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்கல அந்த டெக்னாலஜி தான். சோ ஹீட்டிங் ப்ராப்ளமா பெருசா எதுவும் இருக்காது. Snapdragon 870 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்டிமைசேஷன் பண்ண ப்ராசஸர். அதுல ஹீட்டிங் ப்ராப்ளம்லாம் பெருசா இல்ல. ஆல்சோ அந்த ஸ்மார்ட்போனுக்கு ஒரு டீசர் வீடியோ Poco அவங்களோட Poco India YouTube சேனல்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோல Snapdragon 870 பவர்டு இந்த Poco F4 5G, Snapdragon 888 பவர்டு iQOO9SC, Snapdragon 8th Gen 1 பவர்டு OnePlus 10 Pro இந்த மூணு ஸ்மார்ட்போனுக்கு CPU த்ரோட்டிங் டெஸ்ட் பண்ணாங்க. அதுல இந்த Snapdragon 870 ப்ராசஸர் இருக்கக்கூடிய Poco F4 5G ஸ்மார்ட்போன் தான் 95% அச்சீவ் பண்ணுச்சு. இது எக்ஸ்பெக்ட் பண்ணதா. ஏன்னா Snapdragon 888 எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு அயன் பாக்ஸ் ப்ராசஸர்னு சொல்லிட்டு. இந்த ப்ராசஸர் 95% இருந்துச்சு. இந்த ப்ராசஸர் லாஸ்ட் இயர் வந்துச்சு. லாஸ்ட் இயர் நிறைய ஸ்மார்ட்போன்ல பார்த்தோம் பெர்ஃபார்மன்ஸ் சாலிடா தான் இருந்துச்சு. நிச்சயமா இந்த ஸ்மார்ட்போன்லயும் ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க கேமிங்காக ஒரு ஸ்மார்ட்போன் வாங்கன்னு வெயிட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா இந்த Poco F4 5G ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட்போன் டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா காலங்காலமா பார்க்குற அதே 6.67 இன்ச் Full HD Plus ரெசல்யூஷன்ல சாம்சங்கோட E4 சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க சென்டர் பஞ்ச் ஹோல் தான் இருக்கு. இங்க பஞ்ச் ஹோல் கீழ இருக்க பெஸ் எல்லாமே ரொம்ப தின்னா கொடுத்திருக்காங்க. சோ நீங்க அதிகமா மூவிஸ் பாப்பா வீடியோஸ் பாப்பா அப்படினா நிச்சயமா இந்த ஸ்மார்ட்போன் சூஸ் பண்ணலாம். மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அட்டகாசமா இருக்கும். இங்க மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த டிஸ்ப்ளே மட்டும் முக்கியமான ரீசன் கிடையாது. இந்த ஸ்மார்ட்போன்ல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்து Dolby Atmos சவுண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆல்சோ HDR10+ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே அண்ட் ஆடியோ குவாலிட்டி ரெண்டுமே இந்த ஸ்மார்ட்போன்ல வேற லெவல்ல இருக்கு. ஆல்சோ நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே கேமிங்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கூட சேர்ந்து X-axis லீனியர் மோட்டார் கொடுத்திருக்காங்க. சோ ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் நிச்சயமா இந்த ஸ்மார்ட்போன்ல பெஸ்டா இருக்கும். கேமிங் பத்தி பேசறப்ப இங்க 120 Hz ஹை ரிஃப்ரெஷ் ரேட்ல இந்த டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இதுக்கு 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. சோ டிஸ்ப்ளேயோட ஸ்மூத்னஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஆல்சோ இந்த டிஸ்ப்ளேக்கு 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருந்தாங்க. இதே மாதிரி ஃபீச்சரோட ஆல்ரெடி Xiaomi தரப்புல இருந்து ஒரு ஸ்மார்ட்போன் நாம பார்த்தோம். அது என்னன்னு தெரிஞ்சதுனா மறக்காம கீழ போய் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆன் பேப்பர் மட்டும் இல்ல ரியல் டைம்லயுமே அந்த Xiaomi ஸ்மார்ட்போன் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதே டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த Poco ஸ்மார்ட்போன்ல நிச்சயமா கிடைக்கும். சோ இங்க வேற லெவல் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அது ஈஸியா சொல்லிடலாம். நெக்ஸ்ட் டிசைன் Redmi K40s ல பார்த்த அதே டிசைன் தான் Poco F4 5G ஸ்மார்ட்போன் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு தான் Flipkartல அந்த டிசைனை ரிவீல் பண்ணாங்க. இங்க மேல ரெக்டாங்குலர் அலைன்மென்ட்ல ஒரு சர்க்குலர் மாடியூல்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அது கீழ LED ஃபிளாஷ் இருக்கு. சைனா லான்ச் பண்ண ஸ்மார்ட்போன்ல அந்த கேமரா மாடியூல் கீழ 48MP OIS 8 ட்ரிபிள் கேமரா அப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுவே இந்தியாவில் லான்ச் பண்ண போற ஸ்மார்ட்போன்ல அதாவது Flipkart லிஸ்டிங் வச்சு பார்க்கறப்ப 64MP OIS 8 ட்ரிபிள் கேமரா அப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சைனாவில் லான்ச் பண்ண ஸ்மார்ட்போனுக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண ஸ்மார்ட்போனுக்கு இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் இந்த கேமரா மட்டும் தான். இங்க பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சல் சென்சார் OIS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த கேமரா யூஸ் பண்ணி உங்களால 4K 30fps வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இங்க OIS சப்போர்ட் கொடுத்ததனால ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப சேச்சுரேஷன்ஸ் எல்லாம் பெருசா இருக்காது. மத்த ரெண்டு சென்சார்னு பாத்தீங்கன்னா சேம் Redmi K40s இருக்கிறதா இங்க இருக்கு. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா ஆங்கிள் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார். செல்ஃபின்னு பாத்தீங்கன்னா அந்த பஞ்ச் ஹோல்ல 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவையும் லாஸ்ட் 4 வருஷமா நிறைய Redmi Poco ஸ்மார்ட்போன்ல பார்த்துட்டோம். எனிவே அந்த 20MP நல்லா தான் இருக்கும். ரியர் கேமராவும் இங்க நல்லா தான் இருக்கும். நல்ல சென்சார்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. பட் எந்த அளவுக்கு ஆட்டோமேஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த ஸ்மார்ட்போன் வாங்கி நம்ம சேனல்ல கவர் பண்ணலாமா? கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல்ல வாங்கி கவர் பண்ண நான் ட்ரை பண்றேன். இங்க திரும்பவும் அந்த டிசைனுக்கு வரலாம். அந்த கேமரா மாடியூல் கீழ Redmi அப்படிங்கிற பிராண்டிங் Redmi K40s ல கொடுத்திருந்தாங்க. இந்தியாவில் லான்ச் பண்றப்ப Poco பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. மத்தபடி டிசைன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. இங்க கலர் ஆப்ஷன்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா Flipkart லிஸ்டிங் வச்சு
வச்சு பார்க்குறப்ப ஒரு கிரீன் கலர் வேரியன்ட் இந்தியாவில் லான்ச் பண்ண மாதிரி தெரியுது. ஆல்சோ குளோபல் லிஸ்டிங் வச்சு பார்க்குறப்ப சில்வர் கலர் ஆப்ஷன் லான்ச் பண்ண மாதிரி தெரியுது. இதே சைனாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரீன் சில்வர் கூட ஒரு பிளாக் கலர், அதுக்கப்புறம் வானவில் கலந்து வர மாதிரி ஒரு ப்ளூ கலர் கொடுத்தாங்க. அது ரொம்ப ஃப்ளஷாக இருந்துச்சு. மற்ற 3 கலர் ஒரு மேட் ஃபினிஷ் இருக்க மாதிரி தெரிஞ்சது. இங்கே பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நல்லா தேடி பார்த்த வரைக்கும் சைனாவோட Xiaomi வெப்சைட்லேயும் சரி, இந்தியா வெப்சைட்லேயும் சரி, எங்கேயுமே இதோட பில்ட் என்னன்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணல. ஃப்ரண்ட்ல வேணா அந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கிளாஸோட 5% கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. அதனால தான் இங்கே வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 195 கிராம் இருக்கு. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.7 mm இருக்கு. இங்கே திக்னஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் வெயிட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3.5 mm ஹெட் செக் கொடுக்கல, பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணிக்க மாதிரி தெரியுது. ஆல்சோ 4500 mAh தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த தேதிக்கு இந்தியாவில் 5000 mAh பேட்டரி இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸே 180 கிராமும் கம்மியான வெயிட்டோட அவைலபிளா இருக்கு. இங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் கையில வாங்கி பார்க்கலாம். 195 கிராம் வெயிட் இருந்தாலும் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஈக்குவலா பண்ணிருந்தாங்க அப்படின்னா கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். எனிவே திக்னஸ் இங்க ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. இங்க பேட்டரி பத்தி பேசுறப்ப அந்த 4500 mAh சார்ஜ் பண்ற இடத்துல 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸ்லயே கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்கன்னா 0-100% 38 நிமிஷத்துல சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சைனால சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 38 நிமிஷத்துக்குள்ள ஆகலினாலும் கன்ஃபார்மா ஒரு மணி நேரத்துக்குள்ள உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். சார்ஜ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காது, பட் ஓரளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும். பயோமெட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா AMOLED பேனல் கொடுத்திருக்கிறதுனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல, சைடு மவுண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு சின்ன காஸ்ட் கட்டிங்காக காஸ்ட் கட்டிங் பண்ணிருக்காங்களா? அப்ப இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்மியா இருக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு வந்த லீக் வச்சு பார்க்கறப்ப இந்த ஸ்மார்ட் போன் ஒரே ஒரு சிங்கிள் வேரியன்ட்ல வரதாகும். அதோட பிரைஸ் 27,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ அந்த லான்ச் டைம்ல அந்த பேங்க் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதையெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா 24,000 கூட வாங்க முடியுமா? இது வெறும் லீக் தான், யாரும் சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 90% இந்த பிரைஸ்க்கு லான்ச் பண்ண சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பிரைஸ்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா நீங்க சொன்ன அந்த 12 GB RAM 256 GB எடுத்து வர மாட்டாங்க. ஆல்சோ சிங்கிள் வேரியன்ட் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். ஒருவேளை 12 GB RAM 256 GB வேரியன்ட் 27,000 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா வேற லெவல் டீலா இருக்கும். அந்த பேங்க் ஆஃபர்லாம் தர வேண்டியது இல்லை. நார்மலாவே அந்த பிரைஸ்க்கு இந்த ஸ்மார்ட் போன் வாங்கன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிருவேன். நிச்சயமா ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கறப்ப ரொம்ப ஒர்த்தான ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க பேஸ் ஆப்ஷன் 6 GB RAM 128 GB மெமரி கொடுத்து அதான் 27,000 லான்ச் பண்ணி 24,000 பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்க முடியும்னு நினைக்கிறேன். இது போக 8,128 8,256 12,256 தருவாங்க. பட் அதெல்லாம் 30,000 கம்மியான பிரைஸ் சேல் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த பிரைஸ்க்கு இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண வர்த்தா இருக்கும்? மறக்காம ஒப்பீனியனை கீழே போய் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்மார்ட் போனோட 8 GB RAM 256 GB வேரியன்ட் குளோபலா ஒரு வெப்சைட்ல லிஸ்டிங் ஆயிருக்கு. அபிஷியல் ரீட்டைலர் வெப்சைட்ல தான் லிஸ்டிங் ஆயிருக்கு. அந்த குளோபல் பிரைஸ் இந்த பிரைஸ் கன்வெர்ட் பண்றப்ப 35,000 வருது. எப்பவுமே போக்கோ ஸ்மார்ட் போன் இந்தியாவில் லான்ச் பண்றப்ப ரொம்பவே அக்ரெசிவான பிரைஸ் வச்சு தான் லான்ச் பண்ணுவாங்க. சோ கன்ஃபார்மா இந்த ஸ்மார்ட் போன் 30,000 கம்மியான பிரைஸ்க்கு வரும். ஒருவேளை 25,000 கம்மியான பிரைஸ் லான்ச் பண்ணாங்கன்னா இன்னமும் வேற லெவல் டீலா இருக்கும். இந்த ஸ்மார்ட் போனை இப்பவே உங்களால 27,000 வாங்க முடியும். அது பேங்க் கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட கம்மியான பிரைஸ்க்கு வாங்க முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? அமேசான்ல போய் MI 11X டைப் பண்ணுங்க. லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண ஸ்மார்ட் போன். இந்த ஸ்மார்ட் போன்ல பார்த்த சேம் அதே டிஸ்பிளே ஸ்டார்டிங் சொன்னல, இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணி ஆல்ரெடி பார்த்துன்னு சொல்லிட்டு அதே டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்து வச்சிருக்காங்க. அது போக அதே Snapdragon 870 ப்ராசஸர், அதே 4500 mAh பேட்டரி. ஏன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தாங்க. இங்க 67 வாட் கொடுத்திருக்காங்க. சோ கேமராவும் கிட்டத்தட்ட சேம் தான். இங்க பிரைமரி கேமரா மட்டும் 64 MP கொடுத்திருக்காங்க. ஆல்சோ OIS சப்போர்ட் இருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் போன் டிசைன் எடுத்துட்டீங்கன்னா பிளாஸ்டிக் தான். ஆனா அந்த ஸ்மார்ட் போன்ல பிரீமியமான கிளாஸ் பில் கொடுத்தாங்க. கிளாஸ் பில் கொடுத்தே அங்க 196 கிராம் தான் வெயிட் இருந்தது. திக்னஸ் ஒரு 0.1 mm அதிகமா 7.8 mm இருந்துச்சு. இதே சேம் RAM அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க. அப்ப லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண ஸ்மார்ட் போன் தான் இப்ப ரீபிராண்டிங் பண்ணி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி போக்கோ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா கேட்கறதுக்கு கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் அதுதான் உண்மை. அதுவும் லாஸ்ட் இயர் அந்த Snapdragon 870 பவர்ட் MI 11X ஸ்மார்ட் போனை ஆஃபர்ல 21,000 22,000 சேல் பண்ணாங்க. சம்டைம் 20,000 கூட கிடைச்சது. அப்ப நிறைய பேர் வாங்கினாங்க. அந்த ஆஃபர்ல வாங்கினவங்க கூட ஏன்டா இந்த MI 11X ஸ்மார்ட் போன் வாங்கினா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் Xiaomi பண்ணாங்க. ஏன்னா அந்த ஸ்மார்ட் போன்ல சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்ஸ் ஏகப்பட்டு இருந்தது. நிறைய பேர் விவரமா வாங்கிட்டு கஸ்டமர் போட்டு அந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். அவங்களுக்குலாம் பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஸ்மார்ட் போன்ல கிடைச்சது. பட் இந்த ஸ்மார்ட் போன் இப்ப லான்ச் பண்றாங்க. ஓவர் தி இயர்ஸ்ல அந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா Poco F4 5G ஸ்மார்ட் போன் under 25,000 வந்துச்சுனா வேற லெவல் டீலா இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் பத்தி பேசுறப்ப இந்த ஸ்மார்ட் போன் MI 13 for Poco தான் லான்ச் பண்ண போறாங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 அப்டேட் கொடுத்து லான்ச் பண்ணுவாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல வேற லெவல் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை 25,000 கம்மியான பிரைஸ் லான்ச் பண்ணா நிச்சயமா வாங்கலாம். இதே மாதிரி தான் ஓவர் தி இயர்ஸ் Poco இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில ஸ்மார்ட் போன் எக்ஸாம்பிளுக்கு Poco X3 Pro எடுத்துட்டீங்கன்னா லாஸ்ட் இயர் under 20,000க்கு ஒரு வேற லெவல் கேமிங் ஸ்மார்ட் போனா இருந்துச்சு. பட் அந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க பிரேக்கிங் இஷ்யூ ரொம்பவே பெரிய தலைவலியா இருந்தது. சில இடங்கள்ல பேட்டரி எக்ஸ்ப்ளோட் ஆச்சு. சில நேரங்கள்ல மதர் போர்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. ஒரு சில அந்த ஸ்மார்ட் போன் ப்ராப்ளம் வந்து சர்வீஸ் சென்டர் எடுத்து போனதுக்கு அதை வாங்கி குப்பையில போட்டு அவங்க புதுசா Redmi Note 10 Pro கொடுத்து தாட்டி விட்டாங்க. அந்த மாதிரி நிலைமையில தான் அந்த Poco X3 Pro ஸ்மார்ட் போன் இருந்துச்சு. இந்த ஸ்மார்ட் போன் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம நல்லா ஒர்க் பண்ணி MIலே ப்ராப்ளம் இல்லாம எடுத்து வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா கேம் சேஞ்சிங் டீலா இருக்கும். நீங்க ஏதாச்சும் Xiaomi Poco ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றீங்களா? அதுல ஏதாவது சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களா? மறக்காம உங்க ஒப்பீனியனை கீழே போய் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் போன் வாங்கி நம்ம சேனலை கவர் பண்ணலாமா? உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வாங்கி கவர் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.